ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது பெரிய விநாயகர் சிலை. இதுவும் ஹம்பியில் தான் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும். இந்த என்ட்ரன்ஸ் ஃபுல்லும் ஸ்டோன்லேயே செஞ்சது. எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக ஒரு கலைநயமாக இருக்குது பார்க்குறதுக்கே. விநாயகர் அவ்வளோ பெரிய சிலை, அது ரொம்ப ஸ்பெஷல் அங்கே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு கோயிலோட என்ட்ரன்ஸ். இது ஹம்பிலேயே கொஞ்சம் ஹிடன் பிளேஸாக இருக்குது. அங்கே நம்ம கூகுள் போட்டோம்னா அதுக்கு ரூட் கூட காட்ட மாட்டேங்குது. ஆனால் அந்த இடத்துக்கு வாக் பண்ணி அதான் நடந்து போகிற மாதிரி வழி காட்டுது. கூகுளில் காரில் அப்படி இப்படி போக முடியல. இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? அங்கே ஒரு ஸ்டோன் சேரியட் இருக்குது. அதான் கல்லுலேயே செஞ்ச தேர் இருக்குது. அதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷல். அந்த இடத்துல இந்த கோயில் அங்கே இருக்குது. இந்த கோயில்லையும் முன்னாடி சொன்ன மாதிரி சாமி சிலை இல்லை. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக அவ்வளோ பெரிய கோயிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு தூண்லையும் அவ்வளோ அழகான சிலைகள்லாம் இருக்குது. அவ்வளோ சிற்பங்கள். நம்ம மகாபலிபுரம் தான் ஸ்பெஷல்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ அழகான சிலைகள், இவ்வளோ கலைநயமான விஷயங்கள் அந்த ஹம்பிலையும் இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நாள் எனக்கும் தெரியாது. இந்த துவாரபாலகர் சிலை பாருங்கள், அவ்வளோ பெருசு பாருங்கள். ஆனால் அவருக்குமே கையை உடச்சி வச்சுருக்காங்க. இந்த சிலையோட அதாவது இந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த கோபுரம் பாருங்கள், அது ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல்லில் செஞ்சது. ஆனால் அது உடஞ்சிடுச்சு, அது ரொம்ப பழசாயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இது இந்த கோயில் சன்னிதானத்தை அதாவது கர்ப்பகிரகத்தை சுற்றி வர்றதுக்காக இந்த இடம் வச்சுருக்காங்க. ஆனால் சுத்தமாக அவ்வளோ ஒரு மோசமான ஸ்மெல், ஒரே அந்த வவ்வால்களோட ஸ்மெல்லாக இருக்குது. அதனால் அது உள்ளே போக முடியல. அந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் வர்றதுக்காக அப்படி ஒரு இது வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு கோயில். இந்த கோயிலில் எவ்வளோ பெரிய ஒரு சிலை, ஏதோ ஒரு அழகான சிலை இருக்கும் போல இருக்குது. அதை இப்போ யாரோ திருடிட்டு போயிட்டதா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேனே சொன்னார், நிறைய சிலைகள் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்காரங்க வந்தப்போ எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு வெளியிலலாம் விற்றுட்டாங்க, எல்லாத்தையும் அவங்க ஊருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இந்த தூண்களில் இருக்கிற சிலைகள்லாம் அந்த ஃபேஸு, கை காலை உடைக்கிறது அப்படி இப்படின்னு நிறைய பண்ணி, அதாவது ஒரு நாட்டோட பொக்கிஷத்தை அழிக்கணும் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியுது. வெறும் தங்கத்தையும் வைரத்தையும் அள்ளிட்டு போனது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருந்த இந்த அழகான சிலைகளோட ஃபேஸ் எல்லாமையும் உடச்சி அது எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி மூளையாக்கி அப்படி வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்களோட முயற்சியில் அவங்க தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போவும் அந்த சிலைகளை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இது அந்த கோயிலுக்கு ஒரு சைடில் இருக்குது. ஆனால் இங்கே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. அது ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. சில இடத்துல பார்த்தா ஒரு பார்ட் கொஞ்சம் உடஞ்சி விழுற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹம்பியில் நான் பார்த்த வரைக்கும் இன்னும் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கவே இல்லை உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு எதுக்குமே. ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு 20 ருபீஸ் என்னவோ வாங்கியிருக்காங்க ஒரு ஆளுக்கு. ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு பார்க்கிங் ஃபீஸ் அது இதெல்லாம் எதுவுமே வாங்கலை. இந்த இடத்த போய் பார்க்குறதுக்கு மட்டும் 20 ருபீஸ் வாங்கினாங்க. அது கண்டிப்பாக ரொம்பவே குறைவு தான். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயங்களை அவங்க மெயின்டைன் பண்ண ஒரு முக்கியமான ஒரு இடம் இது, பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அங்கே நிறைய பேர் வேலை செய்கிறவங்களெல்லாம் பார்த்தோம் நாங்கள். அவங்க க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிலாம் இருக்காங்க. நிறைய பேர் உட்காந்து சும்மா கதை பேசிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இந்த கோபுரம்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடம் ஒரு மியூசிக் வர இடம்னு சொல்கிறாங்க. இந்த தூண்களை தட்டுனா மியூசிக் வரும் அப்படின்னு சொன்னாங்க.
அது வந்து சில கைடுங்க மட்டும் சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தட்டி காமிச்சாங்க. மற்றபடி நம்ம தட்டுனா ஏதோ ஒரு சவுண்டு வருது, அதில் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றபடி எல்லாம் அங்கே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தட்டி தட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கல் வச்செல்லாம் நாங்களும் லேஸாக தட்டி பார்த்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ் வருது ஒவ்வொரு பக்கத்துக்கும். மேபி அதை வந்து கொஞ்சம் முறையாக தட்டி பார்த்தா அதுக்கான கரெக்டான ஒரு மியூசிக் வரும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில், ஒரு மலை இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு கோயில் இருக்குது. அது ஆஞ்சநேயர் பிறந்த இடம்னு சொல்கிறாங்க. கிஷ்கிந்தாவா அந்த இடத்தோட பேர். அங்கே போகணுன்னா 500 படிக்கட்டு ஏறணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த நேரத்துக்கு மேலே எங்களால் போக முடியாதுன்னு நாங்கள் போகலை. ஆனால் இது வந்து அந்த ஒரு ஒரு பகுதிக்குள்ளே இருந்தே நாங்கள் இந்த கேட்டு வழியாக பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்தெல்லாம். எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள், தட்டி பார்க்குறாங்க பாருங்கள். அவங்க ஆளுக்கு எல்லாமே தட்டி பார்க்குறாங்க. ஆனால் வந்து சவுண்ட் என்னவோ அவ்வளோ பெருசாக வர மாதிரி இல்லை. முறையாக செஞ்சால் தான் எல்லாமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் வரப்போகிற இந்த கோபுரம் பாருங்கள், அவ்வளோ அழகாக ரொம்ப ரொம்ப அதில் இருக்கிற சிலைகளுக்கெல்லாம் வச்சுருக்கிற நகைகள்லாம் வந்து கூட அவ்வளோ அழகாக தெரியுது. அவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அது ஆல்ரெடி ஒரு 60% எல்லாமே உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த சிலைகளுக்கு போட்டிருக்கிற நகைகள் மட்டுமே அவ்வளோ அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஏதோ நம்ம நேச்சுரலாக போட்டால் எப்படி ஒன்று ஒன்றும் தெரியுமோ அந்த மாதிரி அந்த சிலைகளுக்கும் போட்டு அது உதிர்ந்து போன பின்னாடியும் அது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அது நல்லா இருக்கக்குள்ள எப்படி இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு முக்கியமான பொக்கிஷம் தான் சொல்லணும். இந்த இடங்களை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். மோஸ்ட்லி நம்ம மகாபலிபுரம் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா, இங்கேயும் போய் பார்க்கணும். கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் கல்லுலேயே செதுக்கின அந்த தேர். அந்த தேரில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ பார்க்கவே அப்படியே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கிட்ட போய் நம்ம எதையும் க்ளோஸாக எடுக்க முடியல, ஏன்னா அது உள்ளே போகிறதுக்கு அளவு பண்ணலை. கொஞ்சம் அதோட டாப்பில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர் வந்து நம்மளோட 50 ரூபாய் நோட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புதுசாக வந்து 50 ரூபாயில் செக் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். இந்த கோபுரம் தான் என்ட்ரன்ஸு. இது வழியாக வந்து இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மண்டபம். கோயில் உள்ள வரைக்கும் போய் எல்லாம் பார்த்துட்டு வராங்க. ஆனால் உள்ளே வந்து சாமி எதுவும் இல்லை, அதனால் கொஞ்சம் இருக்கா. இதெல்லாம் இந்த சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக இவ்வளோ பெருசு பெருசாக செதுக்கியிருக்காங்க. நம்ம வந்து தஞ்சாவூரில் இருக்கிற சிலைகளை சொல்கிறோம் இல்லையா, இவ்வளோ பெரிய சிலை சிவலிங்கம் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, இங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் பெருசு பெருசாக இருக்குது. விநாயகர், நரசிம்மர், இந்த துவாரபாலகர் சிலை, இந்த மாதிரி எல்லாமே பிரம்மாண்டமாக தான் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கடைசி வரைக்கும் மனசில் வந்து ரொம்ப கலையாத ஒரு பசுமையாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ இருக்குது ஊர் முழுக்கவே. நம்ம மகாபலிபுரத்தில் ஒரே ஒரு பகுதி மட்டும் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஊர் முழுக்க வெறும் இந்த மாதிரி மண்டபங்களும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களே தான் இருக்குது. அந்த ஹம்பி ஃபுல்லும் அப்படி தான் இருக்குது. நேராக போய் பார்க்குற வரைக்கும் எனக்குமே அதை பற்றின ஏபிசிடி கூட தெரியாத இருந்துச்சு. இப்போ பார்க்கக்குள்ள தான் அது எவ்வளோ ஒரு
அற்புதமான விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஹம்பியில் தான் வந்து ஹனுமான் பிறந்த இடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே தான் பிறந்ததாகவும், ராமாயணத்துக்கும் அந்த இடத்துக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ராமர் இருந்தாங்க, அங்கே இருந்து தான் சீதாவை வந்து ராவணன் கடத்திட்டு போனார். அப்படி எல்லாமே ஸ்டோரிஸ் அங்கே நிறைய சொல்கிறாங்க. அதுக்கான நிறைய ஆதாரங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஆனால் நம்மளால் கரெக்டாக எது எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வேணும்னா ஒரு கைடு வச்சுக்கலாம். ஆனால் கைடு வந்து கொஞ்சம் எப்படி பணம்லாம் கேட்பாங்கன்றதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டுட்டு போங்க. இல்லை இதை பற்றின புக்ஸ் எல்லாம் கூட விற்கிது, அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்ட புக்ஸ் இருக்குது. அதை வாங்கி வச்சுக்கிட்டா கூட நம்ம அந்த இடத்த பற்றி புரிஞ்சுக்க முடியும். இந்த இடம்லாம் அவ்வளோ அவ்வளோ பார்க்க மனசே வரமாட்டேங்குது விட்டுட்டு நம்ம வெளியில் வர்றதுக்கே. இது வந்து ஒரு விநாயகர் சிலை காமிச்சோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டே பார்த்தீங்க இல்லையா, அந்த இடத்தோட வெளிப்பகுதியில் இருக்கிற பில்டிங்ஸ் இதெல்லாம் அவ்வளோ அழகான ஒரு நம்மளால் மறக்க முடியாது, அந்த அளவுக்கு அழகான இடமா இருக்குது எல்லாமே. தூரத்தில் நீங்கள் பார்த்த அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அது விருப்பாக்ஷா டெம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அங்கே அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய கோபுரம் இருக்குது. அப்படியே நிமிர்ந்து பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ பெரிய இதுவாக இருக்குன்னு. அது பக்கத்தில் தான் இந்த ரிவர் ஓடுது. இந்த ரிவரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. முன்னாடி காலத்தெல்லாம் இங்கே வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் அதை பார்த்து சும்மா ரசிச்சுக்க வேண்டியதுதான். இன்னொன்று இந்த ஸ்பெஷல் வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா, இந்த கோயிலோட ஆப்போசிட் சைடில் நிறைய கல்லால் கட்டின ஏதோ ஒரு கட்டுமானங்கள் மாதிரி இருக்குது. அதாவது அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் அந்த காலத்தில் எல்லாமே மார்க்கெட்டில் எல்லாமே விற்கும். அது நம்ம இப்போ இருக்கிற மார்க்கெட்ஸ் எப்படியோ அந்த மாதிரி அந்த காலத்தில் தங்கம், வெள்ளி, முத்து, பவழமெல்லாம் விற்பாங்களாம். அதில் வந்து மக்கள் வந்து அங்கே வாங்குவாங்களாம். அது வந்து சின்னதாலாம் இல்லை, நம்ம ஊரில் இருக்க மாதிரி சின்ன மார்க்கெட்ஸ் மாதிரி இல்லை. அங்கே டபுள் ஸ்டோரி கூட இருக்குது, அதான் மாடி மாதிரி கூட இருக்குது. அவ்வளோ நீளமாக ரொம்ப, ஆனால் எல்லாமே ஃபுல்லும் கருங்கல்லாலேயே பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கடைகள் இருந்திருக்கு அந்த காலத்தில். இப்போ எல்லாமே தண்ணியில் முழுகின மாதிரி செடி கொடிகள் அடைஞ்சு போயிட்டு ரொம்ப மோசமாக அப்படி இருக்குது. அதெல்லாம் சீர் பண்ணுற ஐடியாவில் கவர்மெண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்னும் ஸ்டில் அங்கே வந்து கோயில் கிட்ட இருக்கிற சில மண்டபங்கள் பார்த்திங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு போயிட்டு ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் ஒரு பகுதியை மட்டும் மக்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த 4 கால் மண்டபங்கள் மாதிரி இருக்குது. ஆனால் அது பார்த்துன்னு ஒரு 100-150 கடைகள் கூட அந்த காலத்தில் ஒரு பக்கத்துக்கும் இருந்திருக்கும் போல இருக்குது. அவ்வளோ நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஹம்பி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ்.